Happy morning, dear friends. Here's yours, Dr. Rajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, of course, input functionalities, output functionalities, and அதே மாதிரி கொஞ்சம் import functions. So, இப்போ இங்க input அப்படின்னு பாத்தீங்கன்னா, input அப்படின்னு பாத்தீங்கன்னா, from the user கிட்ட இருந்து input, dynamic-ஆ input get பண்ணி, அதுக்கப்புறமா நாம அதை utilize பண்ண போறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். இன்ன வரைக்கும் நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப பாத்தீங்கன்னா டில் நவ் நம்ம என்ன கொடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா a is equal to something ஒரு இன்டீஜரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சோ இப்போ printing that exact value. So printing that exact value அப்படின்னா the value of a is அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அந்த வேல்யூவை நம்மளுக்கு இங்க கொண்டு வரணும், டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு வரும்போது நம்ம ஏ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா the value of a is அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். சரி, இதுல என்ன சிம்பிளாரிட்டி, இது என்ன ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதே சேம் திங் நம்மளுக்கு மோர் தென் அ ஃபங்க்ஷனாலிட்டி, மோர் தென் அ வேரியபிள்ஸ் ஒரு இப்போ நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் 1, 2, 3, 4. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்கு. இது எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எப்படி எனக்கு டிஸ்பிளே பண்ணும்? அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 அண்ட் நடுவுல அஃப்கோர்ஸ் எனக்கு 4 டிஃபரெண்ட் வேல்யூஸ் எனக்கு அந்த எக்ஸாக்ட் நடுவுல வந்து ஸ்பேஸோட எனக்கு வருது. இது யூஸ்வலா டிஃபால்ட்டா நம்ம இப்ப மோர் தென் ஒரு வேல்யூஸ், இப்ப ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே நம்ம ஒரு வேரியபிள்க்கு அசைன் பண்ணி ABCD அப்படின்னு அசைன் பண்ணி அதை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் யூ கேன் ஜஸ்ட் டூ பை த சேம் வே. இதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டா செப்பரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நடுவுல ஒவ்வொரு வேல்யூக்கும் நடுவுல ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு செப்பரேட்டரா வருது. ஏதாவது ஸ்பெசிபிக் செப்பரேட்டர் நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இட் இஸ் பாசிபிள். ஆக்சுவலா இது நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்திருக்கோம். பட் எனிஹவ் அதே சேம் 1, 2, 3, 4 நான் கொடுக்கறேன். இங்க செப்பரேட்டர் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டுக்கு நான் எதை வச்சு நீங்க செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இங்க ஒரு ஹேஷ் சிம்பலை நான் கொடுக்கறேன். இப்போ ஆக்சுவலா மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. அந்த ஸ்பேஸ் டிஃபால்ட். இப்ப நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணினேன்னா அந்த ஸ்பேஸுக்கு பதிலா இங்க நம்மளுக்கு வர்றது ஹேஷ். சோ இதே மாதிரி நம்ம இன்னொன்னு ப்ரீவியஸா பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எண்ட்ல உங்களுக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட், அத வந்து பாத்தீங்கன்னா எண்டோட எக்ஸாக்ட் ஸ்பெசிபிகாலிட்டி என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ அந்த எக்ஸாக்ட் ஸ்பெசிபிக் அட்ரிபியூட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சோ பிரிண்ட் த சேம் 1, 2, 3, 4 ஆயிருக்கட்டும். இங்க நான் செப்பரேட்டரையும் இன்க்ளூட் பண்றேன் ஒரு ஹேஷ், எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம சேர்த்து இன்க்ளூட் பண்ண போறோம். எண்டுக்குள்ள என்ன கொடுக்கலாம், மேபி ஒரு ஆம்பர்சண்ட் இல்லைன்னா ஒரு எக்ஸ்கிளமேட்டரி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்கறோம்னு வைங்களேன். சோ இந்த டைம்ல நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. 1, 2, 3, 4 அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்கிளமேட்டரி. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு அட்ராக்டிவ் ஃபார்மேட்ல நம்மளுக்கு அவுட்புட் வேணும், மோர் தென் ஒரு வேல்யூஸ், மோர் தென் ஒரு வேரியபிள்ஸ்ல நம்ம எது பண்ணும்போது அட்ராக்டிவ் டைம்ஸ்ல ஒரு அவுட்புட் வேணும் அப்படிங்கும்போது இந்த எக்ஸாக்ட் அவுட்புட் ஃபார்மேட்டிங்க யூஸ் பண்ணலாம். அந்த அவுட்புட் ஃபார்மேட்டுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். சரி, இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா x is equal to 6 இருக்கட்டும், y is equal to ஒரு 10 அப்படிங்கிற மாதிரியான வேரியபிள். ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம ரெண்டு இது கொடுக்கறதுனால இங்க செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு பிரிண்ட் the value of x is எனக்கு அவுட்புட் இந்த இடத்துல வேணும் and the value of y is இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் வேணும். சோ இந்த எக்ஸாக்ட் அந்த கர்லி பிரேசஸ் வருது இல்லையா, இந்த எக்ஸாக்ட் இடத்த இந்த பர்டிகுலர் பொசிஷனை பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சரி, இந்த அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வேணும்? நான் ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணதா ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட்.
இந்த ஸ்ட்ரிங் நாம கொடுத்துட்டோம், அதாவது இந்த டபுள் கோட்ஸ்ல நம்ம இப்ப அந்த ஸ்ட்ரிங்க கொடுத்துட்டோம். இப்ப அது என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா? சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எக்ஸ் ஓட வேல்யூ, செகண்ட் பிளேஸ்ல ஒய் ஓட வேல்யூ. சோ இப்போ அவுட்புட் பாருங்க எப்படி நம்மளுக்கு வந்திருக்குன்னு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ ஒரு வேல்யூவை நம்ம டிஃபைன் பண்ணினதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ ஆப்வியஸ்லி இதே திங் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் இல்லாம மேபி மேங்கோ அண்ட் இந்த இடத்துல ஒய் இல்லாம ஐ ஜஸ்ட் கிவ் ஆப்பிள். சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் நம்ம எது வேணாலும் நம்ம இங்க ஒரு பர்டிகுலர் ஃபார்ம், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டூப்பிள்குள்ளார நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்றோமோ அந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸுக்கு ஏத்தாப்ல இங்க பாத்தீங்கன்னா 0 இண்டெக்ஸ் அண்ட் 1 இண்டெக்ஸ். சோ இந்த எக்ஸாக்ட் டூப்பிள்க்கு ஏத்தாப்ல இண்டெக்ஸ்ல இந்த பிளேஸ் ஹோல்டர்ல வந்து விழுகும். அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்ப என்ன மாதிரியான அவுட்புட் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு, அண்ட் அதே சேம் அவுட்புட் நீங்க ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்டாவும் பாஸ் பண்ணலாம். அது எப்படி கீவேர்டா ஆர்குமெண்டா பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே சோ இப்போ இந்த சமயத்துல ஐ ஜஸ்ட் கிவ் ஒன் மோர் திங். சோ எங்க பாத்தீங்கன்னா ஒரு greeting functionalities-க்கு நான் எடுத்துட்டு போகிறேன். that is let I just give greet அப்படிங்கிறதுக்கு இங்க hi hello and y is equal to welcome அப்படி கொடுத்துறேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல greet-ம் இந்த இடத்துல எனக்கு y-யும் வேணும். ஜஸ்ட் நான் இது எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். எப்படி வேணாலும் உங்களுக்கான அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல எப்படி வருதுன்னு பாருங்க. சோ எந்த இடத்துல நான் கிரீட்னு இந்த பிளேஸ் ஹோல்டரை ஸ்பெசிஃபை பண்ணணும், அந்த பிளேஸ் ஹோல்டருக்கு ஏத்தாப்ல இப்படி நாம கொடுக்கலாம். அண்ட் நாட் ஒன்லி ஹியர், இப்ப நான் ஆல்ரெடி சொன்னதான் அது டூப்பிள் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன் இல்லையா? சோ டூப்பிள் அப்படிங்கும் போது ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் 0ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகே, சோ இன் சச் a கேஸ் இப்போ கவனிங்க, நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல எனக்கு 1 அப்படிங்கிற இண்டெக்ஸும் இந்த இடத்துல நான் 0ங்கிற இண்டெக்ஸும் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். இப்போ அவுட்புட் எப்படி வரும்? அஃப்கோர்ஸ் யா, நீங்க யோசனை பண்ணது கரெக்ட் தான். சோ இங்க பாத்தீங்கன்னா 1க்கான இண்டெக்ஸ் ஆப்பிள் அண்ட் 0க்கான இண்டெக்ஸ் மேங்கோ. சோ எனக்கு இந்த இடத்துல 1 அண்ட் இந்த இடத்துல மேங்கோ. ஈவன் உங்களுக்கான எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல எனிதிங் நீங்க ஃப்ளோட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸ்பெசிஃபை பண்ணி அதை ஒரு ஃபார்மேட்ல, ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா? சோ அந்த ஃபார்மேட்டை கூட நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க x is equal to நான் இங்க கொடுக்குறேன் 12.345678 இருக்கு சரிங்களா? இப்போ நான் இங்க கொடுக்கறது என்னன்னா print the value of x is, இங்க என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு percentage 0.2f 2f அப்படிங்கிறது only 2 functionality. சாரி இந்த இடத்துல I have to just give format நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். சோ அந்த எக்ஸாக்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃப்ளோட்ல ஒன்லி 2 மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ அந்த எக்ஸாக்ட் 2க்காக மட்டுமே நான் இங்க எக்ஸோட வேல்யூஸ் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா எனக்கு 34 மட்டும். இப்போ இதே வந்து உங்களுக்கு 4 விஷயம் இல்லனா ஒரு 5 டெசிமல் இல்லனா ஒரு 3 டெசிமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும். ஜஸ்ட் a thing, இங்க பாத்தீங்கன்னா if I just execute எனக்கு இப்படி வருது. ஓகேங்களா? சோ இதுதான் எக்ஸாக்ட் அவுட்புட் ஃபார்மேட்டிங். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த எக்ஸாக்ட் ஃபார்மேட்டிங்ல கொடுக்கலாம். ஸோ இதுல இருக்க நம்ம டூப்பிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு டூப்பிள்குள்ளார நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ் வேரியேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சது. அண்ட் அதுவும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திலையும் நம்ம பாஸ் பண்ணினோம். அண்ட் இங்க இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்ம இண்டெக்ஸை மாத்தி கொடுத்தோம், அதுவும் நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. அண்ட் வேரஸ் இப்போ நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டா இருந்துச்சுன்னா அதுவும் இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் ஆஃப் அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் இன்புட். சோ இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு a is equal to b is equal to and x is equal to, சோ இந்த மாதிரி ஒரு இன்புட்டை கெட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ வேரியபிள்ல அசைன் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த அசைனிங்க டைனமிக்கா ஃப்ரம் த யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி அதுக்கப்புறமா நாம அந்த வேல்யூவை யூட்டிலைஸ் பண்ண போறோம். சரி, அப்படியே நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது கவனிங்க, இப்போ எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து கேட்க போறோம், கிவ் மீ திஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு. சோ கிவ் மீ திஸ் அந்த ப்ராம்ப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்டர் த வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூவை என்டர் பண்ணு அப்படின்னு. சோ என்ன மாதிரியான ப்ராம்ப்டை நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு எனக்கு வேல்யூ வேணும். சோ அதுக்காக நான் இன்புட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்றேன். யூசர் கிட்ட நான் எப்படி கேட்க போறேன், enter the number அப்படின்னு கேட்க போறேன். ஓகே, இப்போ கவனிங்க, ஆக்சுவலா இங்க நம்ம ப்ரீவியஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜூபிட்டர் நோட்புக்ல நம்ம ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இன் அண்ட் நம்மளுக்கு அவுட்புட் சைமல்டேனியஸா ஒரு எக்ஸிகியூஷன்லயே வந்துரும். ஆனா இப்போ நம்ம இங்க இன்புட் கெட் பண்றோம் அப்படின்னா கவனிங்க, இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க நம்ம ஒரு என்டர் பண்ணாத வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸிகியூஷன் கர்னல் முடியல. சோ நம்ம என்ன இங்க என்டர் பண்றோமோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்க 19 என்டர் பண்ணிட்டு என்டர்னு கொடுக்கறேன். கவனிங்க, அங்கதான் இந்த எக்ஸிகியூஷனே கம்ப்ளீட் ஆகுது. புரியுதுங்களா? சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன இன்புட் கொடுக்கறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அந்த எக்ஸாக்ட் இன்புட் ஏத்தாப்புல இந்த கான்வர்சேஷன் ஒர்க் ஆகும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்புட் வாங்குறது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட், அதாவது இந்த இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கும், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரிங். அப்ப நம்ம இங்க என்டர்னு 19 கொடுத்திருக்கோமே, அப்ப எனக்கு இங்க நம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஸ்ட்ரிங்குக்குள்ள தானே இருக்கு. அப்ப இதை நான் வேல்யூவேஷன் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணணும். அப்படிங்கும் போது அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இதை டைப் காஸ்டிங் பண்ணி தான் int of num அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம இதை ஒர்க் பண்ணணும். ஆர்எல்ஸ் இதே சேம் திங் எனக்கு அது ஒரு ஃப்ளோட் வேல்யூவா வரணும் அப்படின்னா ஃப்ளோட் ஆஃப் நம் அப்படிங்கிற மாதிரி நாம அதை கன்வெர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு இன்புட்ல கெட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸ்ட்ரிங்ல இருக்கும். சரி, அப்ப ஸ்ட்ரிங்லன்னா எது வேணாலும் கொடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம். இன் சச் அ கேஸ், இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளார இப்படி கொடுக்கறேன் அப்படின்னா 6+3 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறேன். இதை நம்மளால இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஒரு ஸ்ட்ரிங், இதுல இருந்து நான் இன்டீஜரா நான் ஒரு கன்வெர்ட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நிமிஷம் கவனிங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா int ஆஃப் ஸ்ட்ரிங்குக்குள்ளார 6+3 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணனா எனக்கு ஒரு எரர் வரும். அப்ப சரி, இப்போ இந்த மாதிரியான விஷயத்த நான் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் இதுக்கு செப்பரேட்டான விஷயம் இருக்கு. இட் இஸ் நாட் அஸ் லைக் அண்ட் டைப் காஸ்டிங். இதை நாம பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம போகணும். சோ இங்க பாத்தீங்கன்னா 6+3 அப்படின்னு கொடுத்தோம்னா அஃப்கோர்ஸ் அங்க நம்மளுக்கு இட் ஜஸ்ட் மேக்ஸ் த ஆட் ஆஃப் ஸ்ட்ரிங் அந்த கன்வர்ஷன் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். ஈவன் தோ இது நாட் ஒன்லி பிளஸ் எனி ஆபரேஷன்ஸ். ஓகே, சோ எவால் ஆஃப் ஸ்ட்ரிங்குக்குள்ளார 6 into 3 அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 18. சோ இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு நம்ம என்னதான் இன்புட் கொடுத்தாலும் அந்த எக்ஸாக்ட் இன்புட் ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு அப்படின்னு. சோ ஈவன் தோ நம்ம இங்க நம் அப்படின்னு கொடுக்கறதா இருந்தாலும் இல்ல கவுண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு இன்புட் நாம நியூமரிக்கல்ல வேணும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எதுதான் இருந்தாலும் நாம இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு enter the கவுண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அஃப்கோர்ஸ் இங்க நான் இன்டீஜர் வேல்யூவாவே கொடுத்தாலும் எனக்கு இங்க அவுட்புட் ஸ்ட்ரிங்ல தான் இருக்கும். ஈவன் இங்க இதே சேம் திங் நான் ஒன் மோர் டைம் கொடுக்கறேன். அஃப்கோர்ஸ் இங்க என்டர் த அமௌண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, நான் இன்புட் கொடுத்து let I just ask enter the amount அப்படின்னு நான் இங்க ஒரு ஸ்பெசிஃபை பண்றேன். இப்போ நான் ஒரு அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்றேன் 45 rupees 56 paise அப்படின்னு. அதை நான் அப்ளை பண்ணினாலும் what would be that amount அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்குக்குள்ள தான் இருக்கு.
சரி, அப்ப கெட் பண்ணும் போதே நான் அது எப்படி நான் கெட் பண்றது? அப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்க தெரியும் கவுண்ட் அப்படிங்கும் போது அது நம்பர்ல தான் கொடுக்குறோம் அப்படின்னு. அதே மாதிரி அமௌண்ட் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணனா அது கண்டிப்பாக ஒரு ஃப்ளோட்ல தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இன்புட் வாங்கும் போதே டைப் காஸ்ட் பண்ணி நாம இன்புட் வாங்கணும். அது எப்படி வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட், இத நான் வாங்கும் போதே இட் இஸ் an integer அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ என்டர் த நம்பர் ஆஃப் கவுண்ட். சோ இப்போ நான் இங்க எக்ஸிக்யூட் பண்றேன். கவனிங்க, இங்க 56 கவுண்ட்னு நான் கொடுக்கறேன். என்டர்னு கொடுத்ததுக்கு அப்புறமா வாட் வுட் பி மை கவுண்ட் பாத்தீங்கன்னா 56. It is not an string. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜரா கன்வெர்ட் ஆயிருக்கு. நம்ம கெட் பண்ணும்போதே அதை இன்புட் பண்ணி தான் நம்ம கெட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ அத மைண்ட்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோட். அப்கோர்ஸ் இப்ப நம்ம பண்ணின அதே சேம் அமௌண்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு டெசிமல் நம்பர் வரும். சோ ஃப்ளோட் அப்படிங்கிற டைப் காஸ்டிங் கொடுத்து நம்ம இன்புட் இங்க கொடுக்கறேன். என்டர் த அமௌண்ட். சோ இங்க என்டர் பண்றேன் அப்படிங்கும்போது நம்ம போடுவோம் 34 rupees 99 paise. சோ இதை என்டர் கொடுத்தேன் அப்படின்னா வாட் வுட் பி மை அமௌண்ட் பாத்தீங்கன்னா 34.99. அண்ட் இதே சேம் திங் நாம இங்க மேல கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? நம்மளுக்கு கோட்ஸ்குள்ள இருந்துச்சு 45.56 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதே இங்க நாம கெட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஃப்ளோட்ல இருக்கு. அப்ப ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இன்புட்டா தான் நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. we can get more number of inputs in single. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். ஏன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் a, b, c அப்படின்னு நம்ம கொடுத்து we can just get any number. இங்க பாத்தீங்கன்னா இது இன்டீஜரா இருக்கலாம், இது ஃப்ளோட்டா இருக்கலாம், அண்ட் of course இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரிங்காவும் இருக்கலாம். சோ இத நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சரி, இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ நம்ம ஒரே இன்புட்ல கெட் பண்ண போறோம். சரி, அந்த கெட் பண்றத எப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா let I just give நேமிங் கன்வர்ஷன்ல கரெக்டாவே நம்ம கொடுப்போம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேம், let I just go for phone number, அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றேன். சரி, இப்ப 3 வேரியபிள் நான் வாங்க போறேன். சோ 3 வேரியபிள் நான் வாங்க போறேன் அப்படிங்கும்போது நான் let I just give input, enter the name, phone number and age அப்படின்னு கேக்குறேன். சரி, இப்போ யூசர் என்ன பண்ணுவாரு? அப்கோர்ஸ் நான் வந்து enter the name அஜந்தா, ஏஜ் வந்து 90, அண்ட் போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. சரி, இப்ப என்டர் பண்ணினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு? ஆஹா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வேல்யூஸ் நான் கேட்டேன்ப்பா, நீங்க ஒரு வேல்யூ தான் கொடுத்திருக்கீங்க. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வேல்யூஸ் வந்து பாத்துருக்கீங்கன்னா இது கொடுத்துருக்கீங்க. பட் அத இங்க என்னால அன்பேக் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் விஷயம். சரி, அப்ப அன்பேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்கோர்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம இங்க கொடுத்திருக்கிறது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அப்படி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுக்கறோம் அப்படின்னா இங்க என்ன பண்ணி வரணும்? இத அன்பேக் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூவா நம்மளுக்கு அன்பேக் பண்ணணும். அப்படி நம்ம அன்பேக் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பிளிட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணணும். சரி, நேம் நம்ம அதே சேம் நான் இங்க கொடுத்துக்கிறேன். பட் வாட் ஐ ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இஸ் ஒரு ஸ்பிளிட் ஃபங்க்ஷனாலிட்டி இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதுக்குள்ளார நான் எந்த ஒரு விஷயமும் நான் இதுக்குள்ள இப்ப ஸ்பெசிஃபை பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா ஜஸ்ட் இந்த இடத்துல அதே ஸ்பேஸ் மாதிரி, அதாவது வித்தவுட் எனி கேரக்டர்ஸ் ஆர் எனி அதர் திங் நான் இங்க ஸ்பிளிட் பண்ண போறேன். சோ வாட் இஸ் த திங் ஐ எம் கோயிங் டு ஸ்பிளிட்? அதாவது நம்ம கொடுக்கிற இன்புட் அத ஸ்பிளிட் பண்ணி வாங்க போகுது. சரி, இப்போ கவனிங்க, அதே சேம் அஜந்தா என்னோட ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு ஏஜ் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு போன் நம்பர். இப்போ நான் என்டர் கொடுக்கறேன். இட் இஸ் அக்செப்டிங். அப்போ என்னோட நேம் என்னவா இருக்கும்? பிரிண்ட் மை நேம் பாத்தீங்கன்னா அஜந்தா. ஓகே, அப்போ வாட் வுட் பி மை போன் நம்பர்? ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் என்ஹான்ஸ் இட். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வாட் வுட் பி மை போனுக்கு பாத்தீங்கன்னா 89. சாரி, ஏஜ் வந்து நான் மாத்தி கொடுத்துட்டேன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க போன் 89 வருது, ஏஜ் அடுத்து வருது. ஓகே, ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு
இந்த இடத்துல செப்பரேட்டரா ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்னு ஒர்க் ஆகுது. சோ இங்க நம்ம ஸ்பேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ணி நாம அதை அன்பேக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ அஜந்தா மட்டும்தான் கொடுப்பாங்களா, இதுலயே ஒரு ஸ்பேஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஓகே, அதையும் இங்க பாத்துருவோம். ஓகே, சோ ஸ்பிளிட்னு கொடுத்து இங்க ஸ்பேஸ கொடுக்கறேன். சோ பாத்தீங்கன்னா இங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல அஜந்தா அண்ட் தேவி ஸ்பேஸோட வருது. அடுத்து போன் நம்பர், அடுத்த ஒரு ஸ்பேஸ்ல எனக்கு ஏஜ் கொடுத்துறேன். இப்போ கவனிங்க, எனக்கு ஆக்சுவலா ஸ்பேஸ் அப்படின்னு சொன்ன உடனே இங்க என்னவாகும்? இது ஒரு டேட்டா, தேவி ஒரு டேட்டா, இது போன் நம்பர் ஒரு டேட்டா, இங்க 90 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. நான் 3 டேட்டா தான் கொடுத்தேன், நீங்க 4 டேட்டா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன வரும்? வேல்யூ எரர் வரும். சோ இப்ப என்ன பண்ணணும்? அப்கோர்ஸ் கரெக்டா ஈவன் தோ நீங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னாலும் இது ஒரு பர்டிகுலர் டேட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல நாம ஸ்பிளிட்ட வேற மாதிரி கொடுக்க போறோம். அது எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பர்டிகுலரா ஒரு கேரக்டரை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ் வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கேயும் நான் வந்து யூசர் கிட்ட சொல்லும் போதே சொல்லிடுறேன். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டர் த டேட்டா வித் ஹேஷ் வந்து எனக்கு இல்லைன்னா இப்படி கொடுத்துறேன். ஹேஷ் அப்படிங்கறத ஹேஷ் ஒரு செப்பரேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற கேட்கறேன். ஓகேங்களா? சோ இத அப்படியே எக்ஸிக்யூட் பண்றேன். பாத்தீங்கன்னா என்டர் த டேட்டா வித் ஹேஷ் செப்பரேட் கொடுத்துறேன். சோ இப்போ அஜந்தா ஸ்பேஸ் தேவி இங்க ஹேஷ் கொடுக்கறேன். அண்ட் அடுத்து போன் நம்பர். ஓகே, அண்ட் அடுத்து ஹேஷ் ஏஜ். சோ இப்ப என்டர் கொடுத்தேன்னா எஸ், நம்மளோட நேம் என்ன வரும்? பாத்தீங்கன்னா அஜந்தா ஸ்பேஸ் தேவி. ஓகே, சோ பட் ஆனா இங்க என்ன மாதிரியான செப்பரேட்டர் நம்ம இங்க கொடுக்கிறோம் அண்ட் அந்த எக்ஸாக்ட் செப்பரேட்டர்ல இங்க எப்படி கெட் பண்ணிக்குது அப்படின்னு பாக்குறோம். அண்ட் ஒன் மோர் திங் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் பர்பஸா ஆக்சுவலா இங்க போன் நம்பருக்கு நான் ஆல்பாவும் யூஸ் பண்ணிருக்கேன், நியூமரிக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இங்க போன் நம்பர்ல இன்டீஜர் மட்டும் தானே வரணும், ஏஜ்ல இன்டீஜர் மட்டும் தானே வரணும். ஆனா நான் இங்க ஏஜ் அப்படின்னு கொடுக்கும் போது எனக்கு இங்க ஸ்ட்ரிங்ல வருதே, இத கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். மல்டிபிள் இன்புட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைப் காஸ்டிங் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளுக்கே அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம மல்டி டைப் ஆஃப் டேட்டாஸ் வாங்குறோம், அதாவது மிக்சர்டு டைப் ஆஃப் டேட்டா வாங்குறோம். ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கோம், இந்த இடத்துல இப்ப போன் நம்பர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நியூமரிக்கல். இதே சேம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜுக்கு பதிலா எனி பிரைஸ் ஆர் எனி அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஃப்ளோட். சோ அப்ப மிக்சர்டு டேட்டா டைப்னு வரும்போது இங்க என்ன மாதிரியான காஸ்டிங்கை நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க? சோ அதனால சிங்கிள் டேட்டாவா இருந்துச்சுன்னா உங்களால டைப் காஸ்டிங் பண்ண முடியும். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா மல்டி டேட்டாவா இருந்துச்சுன்னா உங்களால டைப் காஸ்டிங் பண்ண முடியாது. சோ அத மைண்ட்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா இம்போர்ட். சோ இந்த இம்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைத்தானை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. அண்ட் அந்த எக்ஸாக்ட் மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் மாடியூல நம்மளோட ப்ரோக்ராம்ல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி இம்போர்ட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் அதுக்கான அட்ரிபியூட்ஸ் அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு ஏங்கிற ஒரு வேரியபிள் நம்ம ஆல்ரெடி கொடுத்திருக்கோம், அதுக்கு என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அதாவது பாத்தீங்கன்னா பைங்கிற வேல்யூ. சாரி, சோ இங்க பாத்தீங்கன்னா பை அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஓகே, சோ பாத்தீங்கன்னா பை நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணல. ஆனா நம்ம மேத்ஸ் அப்படிங்கிற அதாவது பாத்தீங்கன்னா மேத் அப்படிங்கிற மாடியூல்ல பை அப்படிங்கிற அட்ரிபியூட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரி, அதை இப்ப கொஞ்சமா நம்ம பார்த்துடலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் மேத். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது மேத், மேக்ஸ் கிடையாது, MATH கிடையாது, MATH மட்டும்தான். சோ இம்போர்ட் மேத் அப்படின்னு சொல்லி நாம மேத் போட்டதுக்கு அப்புறமா அண்ட் அந்த மேத் டாட்ல பை.
சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த மாடியூல்குள்ளார நம்ம இருக்கிற அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கணும்னா டாட் கொடுத்து டேப் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எல்லா அட்ரிபியூட்ஸும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ கவனிங்க, நான் இந்த இடத்துல பை அப்படிங்கிற வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சேன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த வேல்யூ கெட் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேத்ல நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸோ இல்ல மோர் தென் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நம்மளுக்கு இம்போர்ட் மேத் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேத்ல என்னென்ன மாதிரியான அட்ரிபியூட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனா பர்டிகுலரா இந்த பை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், வேற எந்த அட்ரிபியூட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த பை மட்டுமே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அது எப்படி இன்க்ளூட் பண்றது? ஃப்ரம் மேத் இம்போர்ட் பை. ஓகேங்களா? சோ இப்போ நான் பை அப்படின்னு மட்டும் நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த பையோட வேல்யூஸ் மட்டும் வரும். ஓகேங்களா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இன்புட் நம்ம கெட் பண்ண போறோம், என்ன மாதிரி அவுட்புட் ஃபார்மேட்ல நம்ம கொடுக்க போறோம், அண்ட் அதே மாதிரி இன்னொரு மாடியூல்ல நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணினோம். சோ கைண்ட்லி இது எல்லா விதத்திலையும், ஏன் இதை நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னா அப்கோர்ஸ் அவுட்புட் ஃபார்மேட்டிங்ல மட்டுமே நிறைய விஷயம்ஸ் இருக்கு. எல்லா விதத்திலையும் கொடுத்து பாருங்க. அண்ட் அதே மாதிரி இன்புட் கெட் பண்ணும் போதும் நம்ம டைப் காஸ்டிங் அப்படிங்கறதுல நான் சிம்பிள் திங்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். அதையே திருப்பி டிஃபரெண்டா வேற டைப் காஸ்டிங் கொடுத்து பாருங்க. எரர் வருதா? ஹாப்பிலி என்ஜாய்ட். அதுல என்ன அப்படிங்கறத லேர்ன் பண்ணுங்க. என்ன மாதிரியான எரர் வருது அப்படிங்கறத லேர்ன் பண்ணுங்க. சோ அதுல இருந்து நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு எரர் வருது, இல்ல இது மாதிரி எனக்கு இந்த எரர் வருது, இது என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நோ வரிஸ், கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. அதை நான் வந்து திருப்பியும் இன்னொரு செஷன்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தட் டெய்லி உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் இன்னொரு வீடியோல உங்களை நான் பாக்குறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி லேர்னிங்.